இஸ்ரேலை எதிர்த்து போராடுவதற்கு ராணுவத்தை தயார் செய்வேன் என்கிறார் லெபனானுடைய புதிய ஜனாதிபதி. இது எப்படியான ஒரு நிலையை உண்டாக்க போகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திலே பணிபுரியக்கூடிய சுமார் 800 பேருடைய தாய்மார்கள், பெற்றோர்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கள், காசாவிலே உணவு இல்லை, காசாவிலே தண்ணீர் இல்லை, காசாவுக்குள் மருந்துகள் இல்லை, காசாவில் தூக்கமும் இல்லை, காசா மக்களுக்கு இனிமேல் எந்த நம்பிக்கையும் இல்லை என்பதுதான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதில்களுடைய சாராம்ச ஒரு வரி செய்தியாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 461வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளில் முதன்மை செய்தியாக பாலஸ்தீன காசாவினுடைய அப்பாவிகள் பலரிடத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக காசாவில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு அவர்கள் சொன்ன ஒட்டுமொத்த பதிலையும் ஒரே வரியில் சொல்லி இருக்கிறது பாலஸ்தீனத்திலிருந்து செய்திகளை உடனுக்குடன் தரக்கூடிய அல் ஜசீராவினுடைய தொலைக்காட்சி. காசாவிலே உணவு இல்லை, காசாவிலே தண்ணீர் இல்லை, காசாவுக்குள் மருந்துகள் இல்லை, காசாவில் தூக்கமும் இல்லை, காசா மக்களுக்கு இனிமேல் எந்த நம்பிக்கையும் இல்லை என்பதுதான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதில்களுடைய சாராம்ச ஒரு வரி செய்தியாக இருக்கிறது. உண்மையும் அதுதான். காரணம் என்னென்று சொன்னா, நம்பிக்கை இல்லை என்கிற வார்த்தை அவங்க எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, காசாவிலே நம்ம மேல சொன்ன எதுவுமே இல்லை, தூக்கம் கெட்டு போயிருக்கிறது, இரவில் எந்த நேரத்தில் அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள் என்பது தெளிவில்லாமல் இருக்கிறது. இப்படியான நிலையில ஒரு சமாதான உடன்படிக்கை வந்து இந்த யுத்தம் முடிவுக்கு வரும் என்கிற நம்பிக்கையும் அவர்களுக்கு தற்போது இல்லாமல் இருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் தங்களுடைய பேட்டிகளில், தங்களுடைய கருத்துக்களில் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அல் ஜசீரா சுட்டிக்காட்டியிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. இப்படியான நிலையில இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் காசாவை ஒட்டிய லெபனானிலே நடைபெற்றிருக்கிறது. லெபனானுடைய பாராளுமன்றத்தில் புதிய ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் இதுவரைக்கும் லெபனானுக்கு ஜனாதிபதி இல்லாமல் இருந்த நிலையில இன்றைக்கு லெபனானுடைய பாராளுமன்ற அமர்வுகளை தான் நீங்க இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்க. பாராளுமன்ற அமர்வுகளில் லெபனானுடைய ராணுவ தளபதியாக செயல்பட்டு வரக்கூடிய ஜோசப் அவுன் என்கிறவர் தற்போது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் தற்போதைய ராணுவத்தினுடைய ராணுவ தளபதியாக செயல்படுகிற நேரத்தில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தற்போது ஜனாதிபதியாக என்கிற செய்திகள் வெளியாகி. லெபனானுடைய பாராளுமன்றத்தில் 128 ஆசனங்கள் இருக்கின்றன, 128 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 2 கட்டமாக இங்கே வாக்கெடுப்பு நடத்தப்படும். அந்த 2 கட்டங்களில் 3இல் 2 பெரும்பான்மையை பெறுகிறவர் ஜனாதிபதியாக தீர்மானிக்கப்படுவார் என்கிற நிலையில முதன்மையாக அவருக்கு 86 வாக்குகள் தேவைப்பட்ட நேரத்தில் 15 பேர் குறைவாக இருந்த நிலையில முதன்மை வாக்கெடுப்பு தோல்வி அடைந்திருந்தது. தோல்வி அடைந்திருந்த நிலையில தான் 2ஆம் கட்டமாக பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய லெபனானுடைய போராட்ட இயக்கமாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களுடைய உறுப்பினர்கள் தாங்கள் முன்வைத்திருந்த ஜனாதிபதி வேட்பாளரை வித்ட்ரோ செய்துவிட்டு அதற்கு பதிலாக ஜோசப் அவுனுக்கே நாங்களும் சப்போர்ட் பண்ணுகிறோம் என்று ஹெஸ்புல்லாக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த இடத்திலே வாக்களித்தார்கள். ஹெஸ்புல்லாக்களுடைய கட்சியை சேர்ந்தவர் தான் அங்கே சபாநாயகராக இருக்கிறார். ஜனாதிபதி இல்லாமல் இருந்த நிலையில தான் தற்போது ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த ஜனாதிபதியினுடைய நடவடிக்கைகள் அடுத்ததாக எப்படி இருக்க போகிறது என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் 17 நாட்கள் இருக்கிறது ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான, ஹெஸ்புல்லாக்களுக்கு இடையிலே ஒரு நேரடியாக ஒப்பந்தங்கள் நடைபெறாவிட்டாலும் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் நடைபெற்று இன்னும் 17 நாட்களுக்குள்ளாக சமாதான உடன்படிக்கை முடிவடைய இருக்கிறது. 2 மாதங்கள் தான் சமாதான உடன்படிக்கை என்று பேசப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளாக மீண்டும் அவங்க சமாதானத்தை நீட்டித்தார்கள் என்று சொன்னால் சண்டை தவிர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் மீண்டும் ஒரு அகோர யுத்தம்
யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையில புதிய ஜனாதிபதி ராணுவ தளபதி என்ன செய்ய போகிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விவகாரமாக இருக்கிறது. இன்றைக்கு அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பிறகு ஊடகங்களுக்கு பேசுகிற நேரத்தில் நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக புதிய அரசாங்கத்தோடு இணைந்து பயணிப்பேன் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். ஏன்னா லெபனான்ல மேக்சிமம் முன்னுரிமை யாருக்கு கொடுப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு தான் கொடுப்பாங்க. ஜனாதிபதி ஒரு டம்மி மாதிரி தான் இருப்பார். இருந்தாலும் இவர் ராணுவ தளபதியாக இருந்தவருங்கிறதுனால ராணுவம் இவங்களுடைய கையிலையும் இருக்கிற காரணத்தினால இவருடைய இந்த அறிக்கைகள் பலம் பொருந்தியதாக பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய குண்டுவீச்சுக்களால் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய லெபனானுடைய பகுதிகளை உடனடியாக புனர் நிர்மாணம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம் என்பதையும் இன்றைக்கு அவர் தன்னுடைய முதலாவது உரையிலே சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் லெபனானுக்குள் ஊழல்வாதிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் இடம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் லெபனானுக்குள் நாட்டிலே நீதி நேர்மையை பேணுவோம் என்று பேசியவர் கூடுதலாக என்ன சொல்லியிருக்கிறார்னா லெபனான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களை தடுப்பதற்கும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கும் ராணுவத்தை வலுப்படுத்துவேன் என்கிற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான இடமாக இருக்கிறது. என்னன்னா வெளிப்படையாக ராணுவ தளபதியாக இருந்தவர் தற்போது நாட்டின் ஜனாதிபதியாக வந்ததற்கு பிறகு சொல்லுகிற அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா லெபனான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களை எதிர்த்து போராடுவதற்கு லெபனானுடைய ராணுவத்தை நாங்கள் வலுப்படுத்துவோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலி டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னால் இந்த ஜனாதிபதி தேர்வில் உடனடியாக தங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளரை வித்ட்ரா செய்துவிட்டு அங்கிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜோசப் அவுன் என்கிற ராணுவ தளபதியை தங்களுடைய நாட்டுக்கான ஜனாதிபதியாக தேர்வு செய்வதற்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வாக்களிப்பிலே இருக்கக்கூடிய ஹிடன் அஜெண்டாவாக என்ன சொல்லப்படுதுன்னா அவர்கள் ஆட்சியிலே பங்காளிகளாக மாற இருக்கிறார்கள். குறிப்பாக கேபினட் மினிஸ்ட்ரிகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே பிரைம் மினிஸ்டராக வேறொருவர் இருக்கிற போது நாட்டினுடைய பாராளுமன்றத்தின் சபாநாயகர் என்கிற உயரிய பதவி அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது. அதே நேரத்தில் தற்போது ஜனாதிபதி தேர்வுக்கும் அவர்கள் பங்களிப்பு செலுத்தி இருக்கிற காரணத்தினால் கேபினெட்ல இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி ஆட்சியில் ஒரு நேரடி பங்காளர்களாக அவர்கள் இருக்க போகிறார்கள். இருக்கும்போது நாங்கள் இஸ்ரேலை எதிர்த்து போராடுவதற்கு ராணுவத்தை தயார் செய்வேன் என்கிறார் லெபனானுடைய புதிய ஜனாதிபதி. இது எப்படியான ஒரு நிலையை உண்டாக்க போகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு உள்நாட்டு போர் வெடிக்குமா என்கிற கேள்விகளும் இருக்கிறது. ஏன்னா ராணுவத்தினுடைய தளபதி ஜனாதிபதியாக ஆகியிருக்கும் போது ராணுவம் தனியாக இருக்கும் போது ஆல்ரெடி ஹிஸ்புல்லாக்கள் ஒரு படைப்பிரிவை தனியாக வைத்துக் கொண்டிருக்கும் போது இதனை ஜோசப் அவுன் எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்கிற கேள்வி இருக்கிறது. ஜோசப் அவுனை மேற்கு நாடுகள் இயக்க ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக உள்நாட்டுக்குள் உள்நாட்டு யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ராணுவமும் ஹிஸ்புல்லாக்களும் மோதிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஜோசப் அவனுடைய பேச்சை பொறுத்தவரையிலே நாங்கள் ராணுவத்தையே இஸ்ரேலுக்கு எதிராக தயார்படுத்துவோம் என்கிற அவருடைய பேச்சும் அதே போன்று ஹிஸ்புல்லாக்கள் இவருடைய ஜனாதிபதி தேர்வுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பங்களிப்பையும் வைத்து பார்க்கிற போது இருவரும் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. ஆனால் திடீர் தேர்வாக இது மாறி இருக்கிறது. தற்போது லெபனானுடைய பல எல்லை பகுதிகளில் லெபனான் போர்சஸ் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களும் தங்களுடைய படையணியை தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 17 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. காசாவிலே சமாதான உடன்படிக்கை ஒன்று எட்டப்படவில்லை என்றால் மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் ரஃபா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய பணைய கைதிகளில் ஒருவருடைய பாடியை ஜனாசாவை மீட்டிருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. ரஃபாவினுடைய பகுதிகளில் தான் அந்த பணைய கைதி மீட்கப்பட்டிருக்கிறார் என்றும் அவர் யூசுப் அல் ஜியாத்தன் என்கிறவர் தான் அவருடைய பெயர் என்றும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சொல்லியிருக்கிறது. இவரோடு சேர்த்து இவருடைய மகன் ஹம்சாவும் பணைய கைதியாக பிடிக்கப்பட்டிருந்தார். ஆனால் ஹம்சா எங்கே இருக்கிறார் என்கிற செய்திகள் தெரியவில்லை. ஜியாத்தன் அவர்கள்
தற்போது அவருடைய உடல் மீட்கப்பட்டிருக்கிறது, கொல்லப்பட்ட நிலையில் தான் மீட்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவருடைய மரணத்திற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தான் காரணம் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. ஏன்னா இருதரப்புக்குமான சண்டையிலே இவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது வெளிப்படையான உண்மையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ரெண்டு பேரும் ஹம்சாவும் ஜியாத்தன் அவர்களும் பேரை பார்த்தா முஸ்லிம்கள் மாதிரி தெரியும். அவர்கள் பாலஸ்தீனத்திலே இருந்த இப்போது இருக்கிற இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனம் இந்த இஸ்ரேலுடைய குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய பெதோயின் என்கிற ஒரு இனக்குழுவை சேர்ந்தவர்கள். பேரு அரபு பேரு முஸ்லிம் பேர் மாதிரி தெரிஞ்சதுக்கு அவங்க பெதோயின் என்கிற ஒரு இனக்குழுவை சேர்ந்தவர்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. காசாவுக்குள் 101 பணைய கைதிகள் இருப்பதாக நம்பப்படுகிற அதே நேரம் அதிலே 3 ஒரு பகுதியினர் இறந்திருக்கலாம் என்று நம்புகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும் ஒரு 70 பேர் அளவுக்கு அவர்கள் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் நம்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திலே பணிபுரியக்கூடிய சுமார் 800 பேருடைய தாய்மார்கள், பெற்றோர்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கள், நீங்கள் சண்டையிடுவதற்காக எங்களுடைய பிள்ளைகளை காசாவிலே நாங்கள் பலி கொடுக்க முடியாது. ஏன்னா நேற்று கூட பயங்கரமான அடி விழுந்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு என்கிற நிலையில் அவர்களில் பல பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால தற்போது ராணுவத்திலே பணிபுரியக்கூடியவர்களுடைய பெற்றோர்கள் பிரதமருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் உடனடியாக யுத்தத்தை நிறுத்த வேண்டும், பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வர வேண்டும், உங்களுடைய சண்டைக்காக வேண்டி எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பலி கொடுக்க முடியாது, காசாவுக்குள் எங்கள் பிள்ளைகள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் ராணுவத்திலே இணைந்து கொண்டு, எனவே யுத்தத்தை நிறுத்துங்கள், இல்லாவிட்டால் உங்களுடைய அலுவலகங்களை முற்றுகையிட்டு தொடர் போராட்டம் நடத்துவோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் தான் என்ன நடக்கிறது காசாவுக்குள். காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் என்ன செய்கிறார்கள் என்கிற கேள்வி மிக முக்கியமானது. இன்றைக்கும் பல இடங்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதனுடைய வீடியோக்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் நீங்க பார்க்க முடியும். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா 2 மெர்காவா டேங்குகளை உடனடியாக ஒரே நேரத்தில் அழிக்கக்கூடிய வீடியோ காட்சிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு துல்லியமான தாக்குதலாக அந்த தாக்குதலை நாம் பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய புல்டோசரையும் அழித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் நார்த் காசாவினுடைய ஜபாலியா அகதிகள் முகாமுக்கு கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ வெஹிக்கிள்கள் 3 வெஹிக்கிள்களை நாங்கள் மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள். 2 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது, வெஸ்ட் பேங்க்ல ஒரு புல்டோசர் அளிக்கப்பட்டிருக்கிறது, அதே போன்று தற்போது ராணுவ வெஹிக்கிள்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது. யாசின் 105 வகையான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் மீது அது நேரடி தாக்குதல்களை உண்டாக்கி இருக்கிறது, அழிவுகளையும் உண்டாக்கி இருக்கிறது என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. இன்றைக்கு ஒப்பீட்டளவில் நேற்று அதற்கு முந்தைய 2-3 நாட்களோடு ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது இன்றைய தாக்குதல்கள் சற்று குறைவாகவே இருக்கிறது. எது எப்படி போனாலும் மெர்காவா டேங்குகளை அழிக்கிற அளவுக்கு இன்றைக்கும் அவர்களுடைய தாக்குதல்கள் வியாபித்திருக்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்க்கிற அதே நேரம் இன்றைக்கும் யமனுடைய ஹுதைதா துறைமுக பகுதிகளிலும் யமனுடைய தலைநகர் சன்ஆவினுடைய சில பகுதிகள் மீதும் அமெரிக்க பிரித்தானிய படையினர் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே இடங்களுக்கு தான் மீண்டும் மீண்டும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அழிவுகள் விவரங்கள் இதுவரைக்கும் வெளியாகாத நிலையில் இதற்கு பதிலடியாக நாங்கள் உடனடியாக இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நடத்துவோம் என்று ஹூதிகள் இன்றைக்கு மீண்டும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே ஹூதிகளுடைய அறிவிப்பு பிரகாரம் எப்பொழுது எப்படியான தாக்குதல்கள் நடக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நமக்கெல்லாம் தெரியும், கடந்த வருடத்தை போன்று இந்த வருடமும் 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற காரியத்திலே நாம் ஈடுபட்டு வருகிறோம். ஹாப்பி டு லேர்ன் என்கிற பெயரில் இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். பாடசாலை மாணவர்கள், கஷ்டப்படுகிற மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலை வளாகங்களுக்கே தேடி சென்று இந்த உதவிகள் வழங்கப்பட்டு வருவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முதல் கட்டமாக கிழக்கு மாகாணத்திலே சில பாடசாலைகளுக்கு இவற்றை நாம் செய்திருக்கக்கூடிய நேரத்தில் நிறைய பாடசாலைகளில் இருந்து இந்த கோரிக்கைகள் நம்மிடத்தில் முன்வைக்கப்படுகிறது. ஏழை எளிய மாணவர்களுக்கான பாடசாலை உதவியாகத்தான் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால்
முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மத்தில் இணைந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கான இந்த உதவிகளை நாம் செய்கிற போது கண்டிப்பாக மறுமையிலே அது மிக பெரும் பாக்கியமாக நமக்கு வந்தடையும். எனவே இதற்கு தவறாமல் உதவுவதற்கு முயற்சி செய்யுங்கள். முன்னால் இருக்கிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். ஈரானுடைய இராணுவத்தில் புதிய வகையான 1000 ட்ரோன்கள் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை ஈரானுடைய உத்தியோகபூர்வ செய்தியாக இராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த வகையான ட்ரோன்கள் தான் ஆளில்லா விமானங்கள், மிக பிரம்மாண்டமான விமானங்களாக இருக்கிறது. இவற்றில் 1000 ட்ரோன்கள் தற்போது இராணுவத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது புதிதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது புது வகையான தாக்குதல் உத்தி, குறிப்பாக ரேடாருக்கு சிக்காத, தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு பலம் வாய்ந்த தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிற ஒரு ஆளில்லா ட்ரோனை தான் தற்போது இராணுவத்தில் இணைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எது எப்படி போனாலும் ஈரான் தொடர்ந்தும் ஒரு யுத்தத்தை எதிர்கொள்வதற்கு தயாராகி வருகிறது. பெரும்பாலும் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பிறகு இஸ்ரேல் உடனடியாக ஈரானை நோக்கி தாக்குதல்களை நடத்த வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தாக்குதல்கள் நடத்துகிற போது அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படியான ஒரு நிலை வருமாக இருந்தால் சீனாவும் ரஷ்யாவும் தன்னுடைய நட்பு நாடான ஈரானுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்கிற கேள்விகளும் இருக்கிறது. நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி தற்போது இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகை மாறி இருக்கிறது. ஒரு பக்கம் ஈரானுடனான அவருடைய முருக நிலை, மறுபக்கமாக காசாவினுடைய பிரச்சனை நடைபெற்று வருகிறது. அடுத்த பக்கமாக ரஷ்யா உக்ரைனுடைய போர்ல அவங்க எப்படி தலையிட போகிறாங்க என்கிறதெல்லாம் தாண்டி பனாமா கால்வாயை மீட்போம், கிரீன்லாண்டை மீட்போம் என்கிற வார்த்தைகளை எல்லாம் தற்போது அடிக்கடி பேசி வருகிறார் டொனால்ட் ட்ரம்ப். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே, தாய்மார்களே. இந்த கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.